மூலமாக மக்களுக்கு அறிமுகமானவர் கவியரசர் கண்ணதாசன். ஆனால் அந்த திரைப்படத்தை விட்டு வெளியே வந்து விழுகின்ற ஒரே ஒரு கவிஞர் கவியரசர் கண்ணதாசன் தான். அவருடைய பரிணாமத்தை பார்த்தால் முதலிலே ஆன்மீகம், காதல், குடும்ப பாசம், தத்துவம், சமுதாய சிந்தனை என்று பல நிலைகளிலே அவர் கவிகளை நிறைய கொடுத்திருக்கின்றார். அதில் முதலிலே ஆன்மீகத்தை எடுத்துக்கொண்டார். நான் ஒரு செய்தியை நிச்சயமாக சொல்லுகின்றேன். இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பின் கவியரசர் கண்ணதாசனை கண்ணதாச ஆழ்வார் என்றுதான் சொல்வார்கள். அந்த அளவிற்கு அவர் கண்ணனை பரவசமாக பாடியிருக்கிறார், பக்தியாக பாடியிருக்கிறார், உணர்ந்து பாடியிருக்கின்றார். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் என்கின்ற பாடல் வந்த பிறகு ரசிகர்கள் அவரை நோக்கி சில கேள்விகளை கேட்டார்கள். என்னையா, அன்று கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் என்று எழுதினீர்களே, இன்று அதே போல கடவுளை எப்படியெல்லாம் நீங்கள் திட்டியிருக்கின்றீர்கள். கண்ணை படைத்து பெண்ணை படைத்து இறைவன் கொடியவன் என்றீர்கள். ஏழைகள் வாழ்வில் விளையாடும் இறைவா, நீ கூட குடிகாரன் என்ற இறைவனை குடிகாரனாக்கி சொன்னீர்கள். ஆனால் நேற்று கேட்கும் பொழுது புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் என்று சொல்லியிருக்கின்றீர்களே, அது ஏன் என்று கேட்ட பொழுது கவியரசர் சிரித்து கொண்டே பதிலளித்தார். அறிவு அன்று எழுதச் சொன்னது அனுபவம் என்று மறுக்கச் சொல்கிறது என்று அழகாக சொன்னார். ஆக இறைவனை மெய்வுணர்வின் மூலமாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அழகான பக்தி உணர்வை கவியரசர் அவர்கள் அழகாக சொன்னார். திரைப்படத்திலேயே பல ஆன்மீக பாடல்களை அழகாக கொடுத்தார். தேவாரத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று எப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் எந்த ஒரு ஓலைச்சுவடி செல்லாது என்று அவர் வாதம் செய்தாரோ, எப்படி பின்னால் அவர் சிவபெருமானுடைய அடிமை என்று தானே ஒரு வாக்குமூலம் கொடுத்தாரோ, அந்த பாடலை பின்பற்றி கவியரசர் அழகாக சொன்னார். சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக எங்கள் சந்ததியே உந்தனுக்கு அடிப்பணிய என்று அவரும் ஒரு அழகான வாக்குமூலத்தை அந்த பாடலிலே திரைப்படத்திலே அழகாக பதிவு செய்தார். கண்ணனை பற்றி அவர் பாடாததான், ராவனை பற்றி அவர் பாடாததான். ஒரு இடத்துல கண்ணனுக்கும் ராவனுக்கும் ஒரு வேறுபாடை அழகாக சொல்கின்றார் ஒரு திரைப்பட பாடலிலே. ராதை மடியில் கண்ணன் இருந்தான், கண்ணன் நெஞ்சில் வேறு பெண்ணை எண்ணி இருந்தான். சீதை மடியில் ராமன் இருந்தான், ராமன் நெஞ்சில் வேறு பெண்ணை எண்ண மறந்தான். சொல்லிவிட்டு இந்த ராவனுக்கும் கண்ணனுக்கும் என்ன வேறுபாடு என்பதை அழகாக 2 வரையில பின்னாடி 2 வரையில என்ன அழகாக சொல்லுகின்றார். ராமன் என்பது காதல் வடிவம், கண்ணன் என்பது மோக வடிவம் அப்படின்பார். அதுபோல ராமன் எத்தனை ராமனடி என்ன அழகான பாடல்களை எல்லாம் ஆன்மீகத்திலே பதிவு செய்தார். அதாவது ஆன்மீகம்னா இந்த வைஷ்ணவத்தையும் சைவத்தை மட்டும் சொல்வதல்ல, பொதுவாக ஆண்டவன் யார் என்று பல பாடல்கள்ல அதில் ஒரு குறிப்பாக பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் அப்படின்னு. அதில் ஒரு சரணம், இது மொத்தம் 64 வரி பாடல்கள். திரைப்படத்தில் 16 வரியைத்தான் பயன்படுத்தி கொண்டார்கள். அதில் படத்துல வந்த வரி ரொம்ப அழகான வரி. என்ன அப்படின்னா, முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கும் சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன், அவனை உணர்ந்து கொண்டால் அவன் தான் இறைவன் அப்படிப்பார். அதாவது சன்னியாசிகள்லாம் துறந்து செல்கின்றார்கள், எல்லாத்தையும் மறந்து செல்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கும் சுற்றமாக இருக்கும் ஒரு இறைவன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழகாக சொன்னார். கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் இறைவன், அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன் நடிப்பான். அதாவது வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன் அப்படிப்பார். ஏன் கடவுளை ஏழை என்று கண்ணதாசன் சொல்றார் அப்படின்னா, இன்றைக்கு பல கோயில்கள் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் உலக அளவில் எல்லா இடத்துலையும் கோயில் இருக்கு. ஆனால் எந்த கோயிலுடைய கடவுள் பேர்லையும் பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. அதில் இருக்கிற ஈஓ அல்லது இந்த பொறுப்பாளர்கள் பேரில் தான் இருக்கும். அதனால தான் இறைவனை ஏழை என்று அழகாக சொன்னார். அதில் திரைப்படத்தில் வராத ஒரு வரி,
9 ஓட்டை வைத்து ஒரு துளி காற்றை வைத்து சந்தையில் விற்றுவிட்டான் ஒருவன், அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன் அப்படிம்பார். இந்த பாடல்கள் எல்லாம் வெறும் பாடல்கள் அல்ல, அவைகளெல்லாம் வாழ்க்கை பாடங்கள், ஆன்மீக பாடங்கள். அவைகளெல்லாம் வெறும் சொற்கள் அல்ல, அவைகளெல்லாம் காவியங்கள் என்கின்ற ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ளும் பொழுதோ அல்லது புரிந்து அதை பற்றி பேசும் பொழுதோ நாமுக்கே பல ஆன்மீகத்தில் வரக்கூடிய ஐயங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தை நான் இங்கு பதிவு செய்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன்.